கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே யாத்திராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகி கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் அவர் செய்கிற காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் யாவரும் யாராக இருக்கிறோம் என்றால், நாம் எல்லாரும் அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை அவரே சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே உங்களை எனக்கு ஜனமாக, மக்களாக தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்றாருன்னா, அதாவது அவர் தான் நமக்கு முந்தி அன்பு காட்டுகிறார். நாம் அவரை சேர்த்து கொள்ளலை, நாம் அவரை தேர்ந்தெடுக்கலை, தெரிந்து கொள்ளலை. அவர் தான் நம்மளை முன்கூட்டியே அறிஞ்சு நம்மை அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டாராம். அப்போ எப்பொழுதுமே யார் முதல்ல ஒரு அன்பை காட்டுறாங்கன்னோ, அந்த அன்பு தான் அந்த 2 பேரில் முதலாவது காட்டினவங்க அன்பு தான் மேலானதாக இருக்கும். அப்படி பார்க்கிற போது ஆண்டவர், அந்த இரட்சகர், உலகத்தை படைத்தவர் முந்தி உங்கள் மேலேயும் என் மேலேயும் அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றிவிட்டாராம். அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனும் எவ்வளவு பாடுபடுகிறார்கள். அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக, படிப்புக்காக, ஆரோக்கியத்துக்காக, எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்காக, இப்படி எல்லா விதத்திலுமே தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகள் மேல் அவ்வளவு கரிசனை வைத்து, தான் சாப்பிடுகிறோமோ இல்லையோ பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தன்னை எத்தனையோ விதங்களில் வருத்தி கொண்டு பிள்ளைகளை வாழ வைப்பதை நாம் அனுதினமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் மேலே என் மேலேயும் ஆண்டவர் என்னத்தை வச்சார்னா உயிரையே கொடுத்துட்டார். அப்போ அவர் உங்களுக்கா எனக்கா உயிரை கொடுப்பதன் மூலமாக நாம் இவ்விதமாய் உயர்த்தப்படுவோம் என்பது அவருக்கு தெரிந்தபடியினால் அந்த காரியத்தை சிலுவையில் உங்களுக்கா எனக்காக உயிரையே கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டாராம். ஆகவே அவர் உங்களையும் என்னையும் பிள்ளையாக மாற்றின பிறகு இனி என்னையா நடக்க போகுதுன்னா, இனிமேல் எகிப்தியர் சுமத்தின பாரமான சுமைகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றி விடுவிக்கிறாராம். ஆகவே இந்த உலகம் மூலமாக நமக்கு வந்த வியாதி, பலவீனங்கள், நோய் நொடிகள், கடன் பிரச்சனைகள், சுமக்க முடியாத பாரங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் இந்த நாளிலே அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளையாய் நாம் மாறினதுனால, அவருடைய பிள்ளைகள் வியாதியோடும், கடனோடும், தரித்திரத்தோடும், சாபத்தோடு இருப்பது அவருக்கு இழுக்கல்லவா, அவருக்கு அழகல்லவே. ஆகவே அது நிமித்தம், அவர் நிமித்தம் என்ன செய்கிறார்னா, உங்கள் மேல் என் மேல் விழுந்த அந்த எகிப்தியர் மூலமாக வந்த அந்த நிந்தை, அவமானம், அந்த பாரத்தை எல்லாம் அவர் அகற்றி விட்டாராம். இனி நானும் நீங்கள் விடுதலையாகிட்டோம். வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, பாவ சாபங்களிலிருந்து விடுதலையாகிட்டோம். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவர் உங்களையும் என்னையும் பிள்ளையாக சேர்த்து கொண்டதோடு மட்டுமல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சுமக்க முடியாத எத்தனை சுமைகள் இருந்தாலும் அத்தனையும் அகற்றி விட்டேங்கிறார். இனி உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் வியாதி முடிந்தது, தரித்திரம் முடிந்தது, எல்லா விதத்திலும் நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதை விசுவாசித்து நடங்கள், வெற்றியின் வாழ்வை ருசியுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பிள்ளையாய் மாற்றி எங்கள் மேலிருந்த நுகங்களை எல்லாம், பாரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு விடுதலை ஆக்கிவிட்டீர். மகிழ்ச்சியின் வாழ்வுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து விட்டீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இனி மகிழ்ந்து சந்தோஷமாய் இருக்க வாசல்களை உண்டு பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த நாள் முற்றிலும் விடுதலை நாளாக இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.